அழகா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம யூடியூப்பில் எல்லாம் பார்ட் 2 வீடியோ போட்டிருப்போம். இத்தனை நாளாக என்னடா பிடிங்கிட்டு இருந்தேன்னு கேட்பீங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, க்ரீப்பர் ஃபார்ம் பில்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் அலன் ப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம கூட டீம் போட்டு என்னோட அயன் ஃபார்மை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. நிறைய எழுதி வச்சுருக்காரு. அயன் ஓரளவு இருக்குது, இது போதும். அதுபோக இன்னும் நிறைய எழுதி வச்சுருக்கேன்னாரு. எங்கே பார்ப்போம், அவங்க வீட்டுக்குள்ள நிறைய எழுதி வச்சுருக்காரு. வாங்க, நிறைய எழுதி வச்சுருக்காரு. என்ன, ஹலோ ப்ரோ, ஐயம் அயன் ஆல்சோ கனாட் ஜே ஜோக்கர், நிறைய எழுதி வச்சுருக்காரு அவர் பாட்டு. ராத்திரி உட்காந்து அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீப்பர் ஃபார்ம் பில்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ட்ராப்டோர் உருவாக்கணும். ட்ராப்டோர் 6 தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இருக்கணும், நிறைய செஞ்சு எல்லா இடத்துலையும் வைக்கணும். ட்ராப்டோர் செஞ்சதெல்லாம் போதும். அடுத்து பட்டன் செய்யணும். பட்டன் 21 பட்டன் செஞ்சாச்சு. இப்போ மேலே பட்டன்லாம் வச்சுட்டு வந்துட்டு கீழே ட்ராப்டோர்லாம் வைக்கணும். இருங்க, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வச்சுக்கிட்டே போவோம். அவ்வளோதான், முடிஞ்சது எல்லா பட்டனும். அடுத்து ட்ராப்டோர் தரலாம். வைப்போம். இங்கே 1 அதுக்கு கிராஃபிங் டேபிள் வச்சுக்குவோம். அடுத்தது இங்கே ஐயோ தப்பு வச்சுக்கணும். ஆமாம், பணங்களேஷ் அப்படி தைரியம் கொஞ்சம் கணக்காக இருக்குது பார்க்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் டாப் லேயரு, இதான் கடைசி லேயரும் கூட. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்ததுக்கு மேலே இன்னொரு கூரை போடணும். போட்டுட்டு அடுத்தது க்ரீப்பர்லாம் விழ ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கும் கன் பவுடர் பிறக்க வேண்டியது தான். இருங்க, அடுத்து ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிப்போம். இது பட்டன் செஞ்சதில் போட்டாச்சு. இதான் அங்கே மேலே உள்ள டாப் கூரை. இந்த 15 பிளாக்கோடு முடிஞ்சுது. இதுக்கு தான் அங்கே நிறைய செலவானுச்சு. ஒரு 15 ஸ்டாக்கு டேரக்ட் செலவாயிடுச்சு. அவ்வளோவையும் போட்டு கட்டி முடிச்சிட்டேன். அடுத்து இப்போ கன் பவுடர் அள்ள வேண்டியதான். இப்போ தலைகீழ கொதிக்க போகிறேன். குடிச்சாச்சு. அடுத்தது எங்கே போக பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம டார்ச் எடுக்க வந்தோம். டார்ச்சை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். டார்ச்சை செய்து விட்டேன். 24 டார்ச்சு தான் செய்ய முடிஞ்சது. இதை இந்த க்ரீப்பர் ஃபார்மோட மொட்டமாக ஆயில போட்டு போய் வைக்கணும். கேமு ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. இப்போலாம் ப்ளே ஆகாத, ஏதோ ஒன்று ப்ளே ஆனால் சரிதான். அப்படியே மேலே போய் இதை வச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டணும். ஐயோ, முட்டை உடை. அப்படியே மேலே போயிடும். இது பார்த்திங்களா, மேலே வந்தாச்சு. ரொம்ப நேரம் அது மேலே வர. இந்த ஒரு தடவை தான் மேலே வரணும், அடுத்த தடவை மேலே வரக்கூடாது. சுற்றி டார்ச் வைக்கணும். 1 1 1 1 இப்படியே வச்சுக்கிட்டே போகணும் எல்லா இடத்துலையும். பார்த்திங்கன்னா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு குடியை தோண்டி வந்தேன். டைமண்ட் மைனிங் போகலான்னு பார்த்தேன். ரெட் ஸ்டோன் மைனிங் ஆகிடுச்சு. எல்லாம் ரெட் ஸ்டோனே மைன் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்து வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்க்குறேன், வீட்டு வாசலில் ஒரு பொட்டி, மர்ம பொட்டி. என்னடா அது பொட்டின்னு பார்த்தா உள்ள நம்மளுக்கு டூப்ளிகேஷன் பண்ண பொருள். யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அலன் ப்ரோ தான் பண்ணியிருக்காரு. சரி விடுங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாருன்ட்டு நம்மளுக்கு எரிக்க போயிட்டேன். இந்த பொட்டியில் உள்ளது எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஒரு பொருள் கூட என் கையில் இருக்கக்கூடாது. டூப்ளிகேஷன் பண்ண பொருள் எனக்கு வேண்டாம். இதை நம்மளுக்கு உடைக்க வேண்டியதான். உடச்சாச்சு. இந்த சைடு உடச்சிப்போம். ஃப்ரண்ட் ஸ்டீலாக ரெடியாக எடுத்து வந்துட்டேன். இருங்க, இதையும் உடச்சி விட்டு இந்த சைடு மேலே இறக்கிடுவோம். நம்மளும் தீ குளிக்க வேண்டாம்.
ஃப்ரெண்டுன்னு இதை உடச்சிக்கணுவோம். ஆக்செப்ட் வர மறந்துட்டேன். இங்கே எவ்வளோ ஆனோம் எல்லாம் டூப்ளிகேஷன் பண்ணது பாருங்க. என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள். எனக்கு இந்த கோல்டன் ஆப்பிள் பார்த்தோன்னே தான் சந்தேகம் வந்துச்சு. என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன், அம்புறத்தை ஏறிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இனி திட்டக்கூடாது. வேற ஒருத்தவங்க கூட பேஸில் வந்து நான் கொலாப் பண்ணிட்டேன். அதாவது ஹீட்மேன் கூட வந்து கொலாப் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பேஸில் வந்து அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் பிரித்து கிளிச் ஆயிடுச்சு. வேறு வழி தெரியலை. அதனால் இவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டேன். அலன் ப்ரோ எங்கே இருந்தாலும் இவருடைய பேஸுக்கு வந்து விடவும் இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லோரும் வந்தோடனே அடி ப்ரோ அப்படின்னாரு. எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 27 டைமண்டை அள்ளி போட்டார். கிள்ளி போனாமல் அள்ளி போட்டதுனால எல்லா ஆர்மரையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்மெட்டு ரொம்ப பாசக்காரராக இருக்கார் கைஸ். ப்ரோவில் பீஸ் அங்கே இருக்கும், அது இங்கே இருக்கும், கீழே நதர் வாட்டருக்கு எதுனாலும் செஞ்சு கோபுரம் எல்லாத்தையும் எடுத்து கோபுரம் அப்படின்ட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ண போகிறோம். அது நாளைக்கு வீடியோவில் வரும். இன்றைக்கி அந்த ஹெல்ப்பு பண்ணலை. செல்லில் சார்ஜர் தான் அந்த ஹெல்ப்பை பண்ணியிருப்பேன். ரொம்ப சின்ன ஹெல்ப்பு தான், ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் இல்லை. கடைசி பார்த்திங்கன்னா 2 பேரும் சும்மா போஸ்ட் கொடுத்துட்டு நின்னோம். அப்புறம் போஸ்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு அடுத்தவர் ப்ரோ ஹெச்பியில் வீணாவது ப்ரோ அப்படின்னு ஹெச்பி பிடிக்க போயிட்டார். நானும் அவர் கூட செஞ்சு ஹெச்பி பொறுக்கியிருந்தேன். எக்ஸ்பி ப்ரோ பொறுக்கியிருந்தேன். அம்புத்தையும் பொறுக்கி முடிச்சுட்டு